என்ன பாடி கார்ட் சார், கொடுங்க. எனக்கும் ரொம்ப பசிக்குது. யாராவது சாப்பிட கூப்பிடுவாங்களான்னு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன். யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியல. அதான் கொடுங்க பாடி கார்டு, கொடுங்க. ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ண? என்கிட்ட நீங்க எல்லாரும் எதுக்கு கோவிச்சுக்கிறீங்க? தப்பு பண்ண மனுஷனையே வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. நான் இந்த வீட்டு மருமக தானே. அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. நாமெல்லாம் குடும்பமா ஒன்னா சேர்ந்து வாழணும்னா நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்துக்கணும். நடந்த தப்ப நான் மறக்க தயாராயிட்டேன். நீங்களும் மறந்துருங்க. அவரு பொண்டாட்டியை இழந்து பல வருஷம் ஆகுது. நீங்களே அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. அப்படி நீங்களா பார்த்து கட்டி வச்ச பொண்ணா என்ன நினைச்சுக்கோங்க. என்னால உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. பாடி கார்டு சார், இப்ப கொடுங்க. செல்வி, இந்த வரேம்மா. இவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. அப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தைய என்ன சேர்த்துக்க மாட்டீங்க? பரவாயில்ல. சீக்கிரமாவே உங்க எல்லார் கூட உட்கார்ந்து நான் உருண்டை சோறு சாப்பிட்ற நாள் கண்டிப்பா வரும். சாப்பிடு. எனக்கு வேணாண்டா. டேய், இத்தனை நாள் அண்ணி இறந்துட்டாங்கன்னு குடிச்சு உன்னை நீயே அழிச்சுக்கிட்டு இருந்த. உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்ட. இப்போ அதே மாதிரி பட்னியாக கிடந்து சாவலான்னு பார்க்குறியா? டேய், இனிமே தாண்டா நீ தைரியமாக இருக்கணும். கனிக்காக வாழ்கிறேன்னு சத்தியம் பண்ணல. அதுக்கு உடம்புல கொஞ்சமாவது தெம்பு இருக்கணும்ல. சாப்பிடு. வேணாண்டா. டேய், இந்தா வேணாண்டா. சாப்பிட்றா. பார்த்துக்கலாம்டா. டேய் ராகவா, நம்ம இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம்டா. ஒரு விஷயத்தையும் நம்ம கடந்து வரும்போது நம்மக்கிட்ட இருந்த பலம் நம்மளோட ஒற்றுமை தான். அது இருந்தாலே போதும், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை நம்புறேன். சாப்பிடு. கண்மணி இருந்த இடத்துல இப்படி இன்னொருத்தைய பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. ராகவா, நீ ஏன் தப்புன்னு ஒத்துக்கிட்டடா. அப்படி இருக்கும்போது சரி பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. சரி பண்ணலாம். சாப்பிடுறா. வேணாண்டா, எனக்கு போதும். சாப்பிடு. என்னங்க துரை, என்ன வெளியே நிக்கிறீங்க? ரூமுக்கு வரலையா? சீயா? நான் இப்ப உங்களுக்கு சீயா ஆயிட்டேனா? நான் வேணா வேணான்னு சொல்லும்போது என்ன நாசம் பண்ணிட்டு இப்போ சீயா? ராத்திரியில இனிச்சது இப்போ கசக்குதோ? ஒழுங்கா 5 நிமிஷத்துல ரூமுக்கு வாங்க, இல்லனா நடக்கிற கதையே வேற. ஊருக்கு போன் அடிச்சு மொத்த ஊரையும் வீட்டு வாசல்ல நிறுத்திடுவேன், பாத்துக்கோங்க. சீயாம்ல சீ. இதை விட எனக்கு வேற என்னடா அசிங்கம் வேணும்? இவங்களை பார்க்கும்போது என்னமோ சரியா பட மாட்டேங்குது. என்ன சின்னம்மா, விடிய காத்தாலே பக்தி பரவசம் போலே. இப்படி காலையிலே சாமி கும்பிட்டா மட்டும் சாமி தானா வந்து நடுவீட்டுல உட்காரவா போது? என்ன சின்னம்மா நீங்க, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக வந்திருக்கா. அவளுக்கு காலையில எழுந்ததும் காஃபி குடுக்கணும்னு உங்களுக்கு தோணல? அதை விட்டுட்டு மணி அடிச்சிட்டு இருக்கீங்க. கிராமத்திலேயே காலையில காஃபி குடிக்கிறத பழக்கமா வச்சிருக்கோம். இது டவுன் தானே. எங்க என்னடானா, ஏன் தான் அப்படி எல்லாம் பண்றீங்களோ? செல்வி, இங்க வா. அம்மா. சின்னம்மா, எதுக்கு இப்ப சமையல்காரிய கூப்பிடுறீங்க?
நான் என்ன ஒண்ணும் இல்லாதவளா? இல்ல உங்க வீட்டுக்கு ஆகாதவளா? சமயக்காரி போட்டுதான் காஃபி குடிக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. வீட்லதான் 2 மருமக இருக்காங்கல்ல, புதுசா வந்த மருமகளுக்கு முறவாசல் செய்ய மாட்டாங்களா? உனக்கு காஃபி தானே வேணும், அதை யார் போட்டு கொடுத்தா என்ன? ஐயோ, அப்படிலாம் குடிக்க முடியாது சின்னம்மா. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது போக நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதுக்குன்னு ஒரு கெத்த மெயின்டைன் பண்ண வேணாமா? என்ன நீங்க நீங்க யார் வீட்டுக்காவது மருமகளா போயிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் இங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களே. வலிமா, வலிமா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். வீரா தங்கச்சி, ஒரு நிமிஷம். அப்படியே போயிட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன பாக்குற? ஓ, எனக்கு எப்படி காஃபி போடணும்னு உனக்கு தெரியாதா? சரி, கொஞ்சம் ஃபில்டர் ஜாஸ்தியா ஊத்திக்க. அதை விட சக்கரை ஜாஸ்தியா இருக்கணும். ஆத்தக்கூடாது, சுட சுட இருக்கணும். சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஓ, ஒரு நிமிஷம், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் 2 டம்ளர் பாலை 1 டம்ளர் பாலா குறையிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சணும். அப்பதான் காஃபி நல்லா டேஸ்டா இருக்கும். வீரா, எழுந்திருச்சிட்டியா? என்னடாமா, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? சரி. கலெக்டரா இருந்தாலும் சமையலையும் கில்லியா இருக்க வீரா. ஒரு தடவை தான் சொன்ன, கப்புன்னு புடிச்சிட்டியே. இப்படிதான் இருக்கணும். அப்போதான் வீட்ல ப்ரமோஷன் வாங்க முடியும். பாப்பா, காஃபி குடிக்கலையா? பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் காஃபி குடிக்கணும். ஐயோ மகளே, காஃபி குடிக்கிறதுக்கு 1 கப் காஃபியும் வாயும் இருந்தா போதும். இதெல்லாம் தேவையில்லடா. காலையில எழுந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணாம அப்புறம் பிரஷும் பண்ணாம இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான காஃபியை குடிச்சு பாரு. அதோட டேஸ்டே தனி.